இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சுக்கா? எனக்கு எதுவும் தெரியலம்மா. நானே இப்பதான் வந்து பார்த்தேன். அக்கா சீக்கிரம் ஹாஸ்பிடலுக்கு கொடுங்க. ஹலோ ஹலோ ஆம்புலன்ஸ். என்ன இது? என்ன இது? ஏன் சக்தி எப்படி செயல்படாம போச்சு? யார் அவளுக்கு உதவுனது? ஏய் 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 மாய கண்ணாடியே, காட்டு என்ன நடந்ததுன்னு காட்டு. யார் அவளுக்கு உதவுனது? காட்டு மாய கண்ணாடியே. ஓஹோ, நீ அவளுக்கு துணையா வந்துட்டியா? அவளுக்கு நீ உதவி பண்ண போறியா? விடமாட்டேன். தெரியுமா? ரெடியா? ரெடி பண்ணிட்டேன். இதுல 2 பேருக்கு டிஃபன் வச்சிருக்கேன். அப்புறம் தேவையான சேலை துண்டெல்லாம் வச்சிருக்கேன். கொண்டு போய் கொடுத்துரு. சரஸ்வதி அம்மாக்கு இப்ப எப்படி இருக்குன்னு தெரியலையே பெரியம்மா. அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது ஹாசினி, நீ கவலைப்படாம இரு. துர்காவையும் சாப்பிட வச்சிரு. ஹாசினி, நானும் உன் கூட ஹாஸ்பிடல் வரேன். இப்ப வேண்டாம்டா சொல்லும். சரஸ்வதி பாட்டி என்ன பார்க்கணும்ல. சரஸ்வதி பாட்டிக்கு எப்படி இருக்குன்னு ஒண்ணுமே தெரியல. ஹாசினி முதல்ல ஹாஸ்பிடல் போய் பார்த்துட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நாம 2 பேரும் போலாம். ஆமாண்டா செல்லம். நான் ஹாஸ்பிடல் போய் சரஸ்வதி பாட்டி எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படி இல்லன்னா ஃபோன் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் கிளம்பி வாங்க. ஓகே ஹாசினி. சரி ஹாசினி, நீ துர்காவை சாப்பிட சொல்லு. அவளை தைரியமா இருக்க சொல்லு. சரஸ்வதிக்கு ஒண்ணுமே ஆகாது. அவங்க நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வந்துருவாங்க. சரஸ்வதி பாட்டிக்காக நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். அவங்களுக்கு சீக்கிரம் குணமாயிரும். துர்கா மாட்ட தைரியமா இருக்க சொல்லு. சரிடா செல்லம். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. சரஸ்வதி அம்மாக்கு ஒண்ணாகாது நீ சொல்லிட்டால. கண்டிப்பா அவங்க நல்லபடியா குணமாயிடுவாங்க. பெரியம்மா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. சரி. அம்மாக்கு எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? எதனால அவங்க ரத்த வாந்தி எடுத்தாங்களா? மெடிக்கலா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? நல்லா இருக்காங்கன்னு தான் டாக்டர் சொன்னாங்க. என்ன சொல்ற துர்கா? நல்லா இருக்கிறவங்க எதுக்கு ரத்த வாந்தி எடுக்கணும்? டாக்டர் எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்தாங்களா? எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்துட்டு தான் சொன்னாங்க ஹாசினி. இப்ப என்ன பண்றது துர்கா? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த 3 நாள்ல நான் அந்த தீய சக்தியை யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். ஹாசினி, ஹாசினி நீ அம்மா பக்கத்துல இரு. நான் கோயிலுக்கு போய் சித்தர் சாமியை பார்த்துட்டு வரேன். சரி சரி துர்கா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். நீ சித்தர் சாமிய பார்த்தா அம்மாக்கு எதனால இப்படி ஆச்சு, குணமாக்க என்ன வழின்னு அவர் சொல்லுவாரு. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, பாத்துக்கோ. பாத்து. நடந்தது நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் உன்னையும் உன் குழந்தையையும் உன் கணவனையும் அழிக்க துடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த தீய சக்தி தான். அந்த தீய சக்தியோட பலம் அதிகமா இருக்கிற அந்த 3 நாளும் உங்களை உங்க வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லி வீட்டை சுத்தி மந்திரக்கட்டு போட்டிருந்தேன்ல. ஆனா அந்த கட்டை தாண்டி உன்னை வெளியில வர வைக்கத்தான் உங்க அம்மாவை பகடக்காயா பயன்படுத்தி இருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? பழி வாங்கதான் எங்க அம்மாவை கஷ்டப்படுத்திருக்கா? ஆமா, அந்த தீய சக்தியோட நோக்கம் உங்க 3 பேரையும் பழி வாங்குறது தான். அதனால அந்த தீய சக்தியால உங்க அம்மாவுக்கு எந்த ஆபத்தும் வராது. நீ கவலைப்படாத. அப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற என் அம்மா நல்லபடியா குணமாயிடுவாங்கல்ல? கண்டிப்பா குணமாயிருவாங்க. அவங்கள பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன சாமி சொல்லுங்க. இன்னும் 30 நிமிஷம் வரைக்கும் அந்த தீய சக்திக்கு பலம் அதிகமா இருக்கு. அதனால மந்திர கட்டை விட்டு வெளியில வந்த உனக்கு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. அந்த சூனியக்காரி உன் உயிருக்கு குறி வச்சிட்டா. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் காட்டுக்குள்ள இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போய் நீ சேர்ந்துரு. அந்த இடம்தான் உனக்கு பாதுகாப்பான இடம். அங்க இருக்கிற அம்மனோட பாதுகாப்புல இருந்துக்க. சூரியன் உச்சி பொழுது வர்ற வரைக்கும் அங்க இருந்துட்டு நீ வெளியில வா. இனி ஒரு நிமிஷம் கூட நீ தாமதிக்காத, உடனே பெறப்படும்.
சரிங்க சாமி சரி. சீக்கிரம் ஓ. வேறே அவளை கொல்லு. வேறே அவளை இழு. இழு இழு அவளை. இழு இழு விடாத. துர்கா ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா. அவளை ஆபத்துல இருந்து நாம காப்பாத்தி ஆகணும். நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதடி. நீ இனி பாம்பு வாயில சிக்கின தவளைதான். அக்னி பகவானே போற்று. அம்மா நீ- ஆ. ஓ ஓம் ஓம் ஹரி ஓம் சிவ ஓம். வா. வா வா வந்து அவ கதைய முடி. அம்மா அம்மா தாயே சமயபுரத்து மாரியம்மா. சமயபுரத்து மாரியம்மா காப்பாத்து. தாயே ஏய் துர்கா, உன்னை நான் விட மாட்டேன்டி, விட மாட்டேன். என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. நான் விட மாட்டேன். நான் உன்னை விடவே மாட்டேன் மாட்டேன்.